ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வியாதியில் இப்போ அவதப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதோடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகி ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நாளுக்கு நாள் நமக்கு பயம் அதிகமாகிறது. நம்மளுடைய ஃப்யூச்சரை குறித்த பயம், சந்தேகங்கள், மரண பயங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டுகிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜபிக்கும் பொழுது அவர் தன் வசனத்தை அனுப்புகிறார். அவர் அனுப்புகிற அந்த வசனம் என்ன? என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அந்த வியாதி என்ற மலையை பார்த்து நீ இயேசுவின் நாமத்தில் கமாண்ட் கொடு, நான் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். நீ அந்த வியாதியை பார்த்து நீ அதிகாரத்தோடு நீ பேசும் பொழுது அந்த வியாதியோட வேர் உடைக்கப்பட்டு உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன் வசனத்தை நமக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த வசனத்தை நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளை பயம்புறுத்துகிற அந்த வியாதியை பார்த்து நம்ம இயேசுவின் நாமத்தில் கமாண்ட் பண்ணணும். அப்போ அந்த வியாதிக்கு என் உடலில் அதிகாரம் கிடையாது. நான் அவருடைய பிள்ளையாய் இருப்பதனால எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிறது. அப்போ இந்த வியாதி என்னுடைய உடலில் இருக்க எந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் கமாண்ட் பண்ணி அதை ரெபியூக் பண்ணி அந்த வியாதியோட வேரை உடைக்கணும். இன்னொரு கிளைம் என்ன அப்படின்னா, நான் அவருடைய ஆழுகின்ற ஆலயமாக இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்போ தேவ ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருக்கும் பொழுது இந்த வியாதிக்கு எந்த இடமும் கிடையாது. ஐ டு நாட் அப்ரூவ் இட் அட் ஆல்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி கமாண்ட் பண்ணி ரெபியூக் பண்ணும் பொழுது அந்த படிப்படியாக ஃபஸ்ட்டு ஒரு ஹீலிங் நம்ம மைண்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அதை விசுவாசத்தோடு நம்ம ப்ராக்டிக்கலாக இன்னும் நம்ம ஃபெய்த்தில் மூவ் பண்ண அது ஃபிசிக்கல் பாடியில் மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஹீலிங்கை நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார்.